இந்த பார் பெண் எங்கே இருக்கு? யார் சாப்பிட்டது? எனக்கு தெரியாது. கிருஷ்ணா, இந்த கயிற்றால் உன்னை மரத்தோ கட்டுகிறேன். அடடா, இன்னும் கொஞ்சம் கயிறு வேண்டாம். கிருஷ்ணா, இப்போ அமைதியா நில். யசோதா அத்தா, அவன் அன்போட கட்டுகிறேன். இப்போ சரியாக விட்டது. கிருஷ்ணன் தனது நண்பர்களுடன் தினமும் விளையாடுவான். கிராமம் முழுவதும் அவன் குறும்புகள் பற்றி பேசுவார்கள். ஒரு நாள் கிருஷ்ணன் மாங்க சாப்பிட்டான் என்று. அப்படியா? கிருஷ்ணா, நீ போய் சாப்பிட்டியா? உன் வாயை திற. அதற்குள் முழு உலகமும் தெரிந்தது. அட கடவுளே, இவன் சாதாரண குழந்தை அல்ல. ஆனா அடுத்த நொடியில் யசோதா எல்லாவற்றையும் மறந்து அவனை தன் குட்டி மகனாகவே அணைத்தார். அடடா, இந்த வெண்ணெய் ரொம்ப ருசியா இருக்கு. கிருஷ்ணன் குறும்பு அதிகம். ஒரு நாள் கிராம ஆற்றில் பெரிய பாம்பு வந்தது. அந்த பாம்பு தான் காளியா. கிருஷ்ணன் தண்ணீரில் குதித்து அந்த பாம்பின் தலைமேல் ஏறி நடனம் ஆட ஆரம்பித்தான். பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இப்போ ஒரு நாள் கிராமத்தில் பெரிய மழை ஆரம்பித்தது. அது சாதாரண மழை இல்லை, அது இந்திராவின் கோபம். இப்போ என்ன செய்வது? அப்ப குட்டி கிருஷ்ணன் கோவர்தன் ஹில் மலைய ஒரு அந்த மலையின் கீழ் மக்களும் மாடுகளும் நின்றார்கள். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். இதை பார்த்த இந்திரா தன் தவறை புரிந்து கொண்டான். அவன் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். அன்புதான் உலகத்தில் பெரிய சக்தி.